ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த காலத்தில் எல்லாருக்கும் இதய அடைப்பு வந்து ஈஸியாகவே ஏற்படுது, அதாவது ஹார்ட் அட்டாக். காரணம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நரம்பில் பிளாக் ஆகிருக்கும், அதாவது என்ன சொல்லுவாங்க, அடைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காரணத்தினால ஹார்ட் அட்டாக் ஈஸியாகவே வரும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கலாம். நான் சொல்கிற இயற்கையான மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சும்மா இருக்கவங்களும் யூஸ் பண்ணுறது நல்லது தான். இது எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நான் சும்மா வீட்டு மருத்துவம் தான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதய அடைப்பு வந்து வராமல் தடுக்கலாம். இது வந்து யார் வேணாலும் செய்யலாம். அதே சமயம் இதயம் வந்து நமக்கு பலகீனமாக உள்ளவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், இதயம் வந்து நல்ல பலமாகவும் இருக்கும். இது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வருது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து அடைப்பு இருக்கும். அடைப்பு இருக்க நாளத்தில் தான் ஹார்ட் அட்டாக் வரும். அதாவது இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்க நாளத்தில் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து நல்ல மோஸ்ட்லி நிறைய பெயினாகவே இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு போய் டாக்டரை செக் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே இப்போ நான் சொல்ல போகிற ட்ரீட்மெண்ட்டை வந்து, அதாவது நான் சொல்ல போகிற மருந்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அடைப்பு வந்து எல்லாம் நீங்கி, அதாவது இரத்த குழாயில் எதுவும் அடைப்பு இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கி உங்களுக்கு இந்த இதய அடைப்பு வராமலும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செய்யுங்க, யார் வேணாலும் செய்யலாம். முதல்ல வந்து சீரக தண்ணீர், இது வந்து ரொம்பவே இதய அடைப்புக்கு ஒரு ஏற்ற மருந்துங்க. சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, சீரகத்தை வந்து தண்ணீரில் கொதிக்க வச்சுருங்க. அந்த நீரை வந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சு வரணும். குடிச்சு வந்தாலே போதும், இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக ஆயிரும். எதுக்குன்னா சீரக தண்ணிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. சீரக தண்ணி குடிக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமும் கூட. ஸோ சீரகத்தை சுடுதண்ணில் போட்டு வெறும் வயிற்றில் குடிச்சுவாங்க. கண்டிப்பாக அதாவது இரத்த குழாயில் அடைப்பு வந்து இருந்தால் அது வந்து நல்லாவே குறைஞ்சி போயிடும். ஸோ இதை நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் தினமும் வந்து 5 பல் பூண்டனை வந்து பால் கலந்து பருகி வர இதய வாழ்வுகளில் உள்ள அடைப்பு நீங்குவதோடு மீண்டும் இரத்த குழாயில் எதுவும் அடைப்பு வராமல் நம்ம தடுக்கலாம். அதாவது 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த பூண்டை வந்து நல்லா நச்சுக்கங்க. அதோட வந்து நம்ம காய்ச்சின பாலை வந்து கலந்துடுங்க. அதாவது 1 டம்ளர் பாலில் இந்த 5 பல் பூண்டை நச்சு இதை குடிச்சிருங்க. இதை குடிச்சிங்க அப்படின்னா இதய வாழ்வுகளில் உள்ள அடைப்பு எதுவும் இருந்துச்சுன்னா அது நீங்கிடும். அதாவது அடைப்பு இருந்தால் அது வந்து இல்லாமல் போயிடும். அது மட்டும் கிடையாது, இரத்த குழாயில் அடைப்பு வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மாரடைப்பு, இதய அடைப்பு வராமல் தடுக்கலாம். இது சும்மா வீட்டு மருத்துவம் தான். இதனால எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராது. இது யார் வேணாலும் செய்யலாம். ஸோ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை வந்து பயம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். செஞ்சு இதய அடைப்பை வந்து ஈஸியாகவே நம்ம வீட்டிலேயே வந்து கரெக்டாக தடுத்து நம்ம இதை ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.